समय के लिए। நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. आप हमारे बीच में, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। அப்பா, நீர் ஆராதனை வேளையில மகிமைப்பட்டீங்க. आपने आराधना में अपनी महिमा पाई, इसलिए धन्यवाद। நீர் எங்கள் மத்தியில் அசைவாடினீங்கப்பா. हमारे बीच में आप मंडराए, इसलिए धन्यवाद। இப்பொழுது அடியலை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. अभी गुलाम को छुपा कर आप बातें कीजिए। ஒவ்வொருடைய இதயத்தையும் திறந்தருளுங்க ராஜா. हर एक हृदय को आप खोल दीजिए। இந்த வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் இருக்குதப்பா. आपके वचन में सामर्थ और जीवन है। அந்த வல்லமையும் ஜீவனும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும். उस सामर्थ और जीवन द्वारा वचन सारे हृदय के अंदर गहरा होने दीजिए। ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கிருபைகளை हर एक लोग फलदायक देने वाले लोग बने। விரோதமா இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துங்க. विरोध में रहने वाले सारी बुरी आत्मा यीशु मसीह के नाम से हम बांधते हैं। ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க. पवित्र आत्मा आप राज्य कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. यीशु मसीह के नाम से सुन और कबूल कर। ஆமென். आमीन। நாளிலும் நம்ம தியானிக்கும்படியா தேவன் கொடுத்த வார்த்தை, इन दिनों में परमेश्वर ध्यान करने के लिए दिया हुआ वचन ஆபகுக் 3ஆம் அதிகாரம் हबक्कुक 3रा अध्याय 17வது வசனம். 17वां वचन। அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பேன் தேவனுக்குள் களிகூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், अंजीर का वृक्ष फल ना देगा तो भी, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், दाखलताओं में फल ना आए तो भी, ஒலிவ மரத்தினுடைய பலனே இல்லாமல் போனாலும், जलपाई वृक्ष के केवल ना आएगा तो भी, வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல்ல ஒரு பலனும் கிடைக்காம போனாலும், खेती बाड़ी में जो खेत में अन्न ना मिलने पाए भी, இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், भेड़शाले में भेड़ बकरियां ना रहेगा तो भी, தொழுவத்துல மாடே இல்லாம போனாலும், भेड़शाला में बकरियां नहीं रहेगा तो भी, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், परमेश्वर के सम्मुख में मगन होकर रहूंगा, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். उद्धार करने वाला परमेश्वर के सम्मुख में आनंद मनाऊंगी। இந்த வசனத்துல நம்ம பார்க்க பாருங்க, वचन के अंदर हम देखेंगे, देखिए எல்லா பலனும் இல்லாம போகும். कुछ भी बल हमारे भीतर ना रहेगा तो भी, அந்த அத்தி மரத்துல துளியே இல்லாம பழமே இல்லாம ஆட்டு மந்தையில வாடே இல்லாம போனாலும், उस अंजीर के पेड़ में फल ना रहेगा तो भी, भेड़शाला के अंदर भेड़ियां बकरियां ना रहेगा तो भी, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். परमेश्वर के अंदर में हमेशा मगन होकर रहूंगा। இதுதான் ஆண்டவர் விரும்புறார். परमेश्वर यही हमसे चाहता है। நாம எப்பவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது அவருடைய விருப்பம். हम परमेश्वर के सम्मुख हमेशा आनंद के साथ रहना ही परमेश्वर इच्छा रखते हैं। எது இல்லாம போனாலும் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளை உயர்த்திட்டே இருப்பாரு. कुछ हमारे भीतर रहे या ना रहे, लेकिन हम मगन होकर परमेश्वर के अंदर रहना है। அவருக்குள்ள விசுவாசம் தான் நமக்கு வேணும். उनके अंदर विश्वास ही हमारे भीतर रहना है। அப்போ நம்ம ஒரு காரியம் நம்மகிட்ட இல்ல, நமக்கு இது தோத்து போச்சு அல்லது நமக்கு அழிந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதும், एक कार्य हमारे पास नहीं है, नहीं तो हम इस कार्य से हार गए कर रहेगा तो भी, நம்ம விட்டே இந்த காரியம் இல்லாமலே போனாலும் हमारे भीतर ही कार्य नहीं रहेगा तो भी, நாம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தா, लेकिन हम परमेश्वर के भीतर आनंद के साथ रहेंगे तो ஆண்டவர் எத்தனையோ மடங்கு அதை ஆசீர்வதித்து நமக்கு அதே போல ஆசீர்வாதங்களை தந்துருவார். परमेश्वर बहुतायत से दुगना कार्य को कर हमें आशीष करता है। பாருங்க, வேதத்துல அது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். देखिए शास्त्र में कई कार्य ऐसे हम देखते हैं। முதலாவது ஒரு பெண்ணை பார்ப்போம், ரூத்தை பார்ப்போம். हम पहली बार रूत को देखेंगे। ரூத் பாருங்க, அவ ஒரு மோவாபிய பெண். देखिए रूत एक मोआबी स्त्री थी। அவளுடைய மாமியார் நகோமி வந்து उनकी सास नहोमी आकर அவ இஸ்ரவேல்ல யூதாவுல பெத்லெஹேம்ல எல்லாம் அந்த யூதா நாட்டுல பஞ்சம் வந்ததுனால यहूदा के बेथलेहम नगर में
एक अकाल आया, அவ என்ன செய்றாங்க, அவங்க பிழைக்கிறதுக்காக அந்த மோவாபிய தேசத்துக்கு போயிட்டாங்க. लेकिन वो लोग गुजारा करने के लिए उस नोआब जगह पर वो लोग जा निकले। ஆண்டவருக்கு இது பிரியமான காரியமா? लेकिन ये कार्य परमेश्वर की इच्छा के अनुसार है क्या? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது என்ன செய்யுது, நீங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். लेकिन परमेश्वर ऐसा परमेश्वर है तो इस्राएल लोगों को आशीष करना परमेश्वर है। பஞ்சம் வந்தாலுமே அந்த இஸ்ரேல்ல இருக்கும் பொழுது அவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கணும் அந்த நகோமிக்கு. देखिए आकाल आएगा तो भी हमारा परमेश्वर हमें सुरक्षा रखने वाला परमेश्वर है कर उनके भीतर एक विश्वास आना जरूरी था। ஆனா அந்த நகோமிக்கும் அவ கணவருக்கும் அந்த விசுவாசம் இல்லாதனால தான் 2 ஆண் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு என்ன போயிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. देखिए उनके दोनों के अंदर वो विश्वास नहीं दिखाई दिया, इसलिए तो वो दोनों बच्चे को वो उन्हें साथ में ले चले। அங்க போய் ஆண்டவருடைய கட்டளை மீறிறாங்க. देखिए उस जगह पर जाकर परमेश्वर की आज्ञा को वो भूल जाते हैं। என்ன கட்டளை? क्या आज्ञा था? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மற்ற ஜனங்களோட கலக்கக்கூடாது, அதாவது அவங்க பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने ऐसे इस्राएल लोगों को एक बात कहा था कि दूसरे अन्य जाति के बीच में लड़की लोग को लेना भी नहीं है और देना भी नहीं है। ஆனா இவ நகோமி என்ன செஞ்சா, அவங்க 2 பிள்ளைகளுக்கும் அந்த மோவாப் தேசத்திலே பெண் எடுத்துட்டாங்க. देखिए नहोमी उस जगह पर दोनों लड़का लोग के लिए दोनों स्त्री को ले लेती है उनके लड़का के लिए। அது நிமித்தம் அவங்க வீட்ல என்னது பாடு, लेकिन इस कारण उनके घर में एक அந்த மோவாப் தேசத்திலே அவ கணவரே இழந்துறதா, பிள்ளைகள் 2 பேரையும் இழந்துறதா. उस मोआब देश में अपनी पति को भी खो देती है और दोनों बच्चों को भी वो खो देती है। அங்க இழந்த பிறகு அவ என்ன செய்யறா, ரொம்ப அவளுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அந்த 2 மருமகளையும் கூட்டிக்கிட்டு எங்க வரணும்னு வரா, இஸ்ரேலுக்கு வரணும்னு சொல்லி புறப்படுறா. देखिए वो दोनों बच्चे मरने के बाद फिर अपनी जगह को याद करती है और दोनों बहू को साथ में लेकर आने के लिए सोचती है। அப்போ வழி நடந்து போகும்போது அவ வந்து 2 மருமகள்கிட்டையும் பேசுறாங்க. பாருங்க 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு பாருங்க. रूत 1 7 में देखिए, தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. பாருங்க 2 மருமக்களோடு சேர்ந்து தான் அவ புறப்படுறா. देखिए दोनों बहुओं के साथ ही मिलकर वो जाने लगती है। யூதா தேசத்துக்கு வரணும்னு வர்ற வழியில தான் அவ என்ன செய்யறா, 2 மக்களோடையும் பேசுறா. देखिए यहूदा देश के लिए आना है कर ही वो दोनों के साथ वो चल बसती है। நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, உங்க வீட்டுக்கே நீங்க திரும்பி போயிருங்க. लेकिन आप दोनों क्या करो, आपके घर पे फिर से आप लौट जाओ। உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியாது, அடுத்தால ஒரு மறுமணம் செய்து வைக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் பேசுறா. देखिए और एक बेटे को मैं उत्पन्न नहीं कर सकती, लेकिन अपने अपने जगह पर आप लौट जाइए। அப்படி பேசுனதுனால அவங்க என்ன செய்யறா, அந்த ஓர்பால், அந்த ஒரு மருமக, மூத்த மருமக ஓர்பால் என்ன செய்தா, அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போறா. पहली बहू ओरपा क्या करती है, उसे एक चुम्बन देकर अपने जगह पर लौट जाती है। ஆனா இந்த ரூத் மட்டும் என்ன செய்யறா, மாமி பற்றி பிடித்து கொண்டா. लेकिन रूथ क्या करती है, उस सांस को पकड़ कर रखती है। ஆனா உங்க விட்டு பிரிந்து போறத பத்தி நீங்க பேசவே வேண்டாம்ட்டாவா. मैं तुम्हें छोड़कर नहीं जाऊंगी, इस बात को आप फिर से मुझ में मत दोहराइए। நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன். जिस जगह पर आप जाते हैं वहां पर मैं भी आती हूँ। உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், आपके लोग मेरे लोग, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு. आपका परमेश्वर मेरा परमेश्वर है कर कहती है। இந்த ரூத்தோட எதிர்காலத்தை அவ யோசிச்சு பார்த்தாலா பாருங்க. इस रूत के आने वाले दिन को क्या वो योजना कर देखी थी क्या? அவ கணவரை இழந்துட்டா. देखिए उसके पति को उसने खो दिया। இப்போ மாமியார் வயசு சென்றவங்க தான், लेकिन माँ उनकी सास उम्र बीत गया है। இப்போ இவ கூட அந்த ரூத்தோ நகோமியோட அந்த ரூத் யூதா தேசத்துக்கு போனா, नहोमी के साथ रूत उस जगह पर जाती है। அங்க போனா அவளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. लेकिन उस जगह पर जाने के बाद मेरा आने वाला दिन कैसा रहेगा कर वो खुद नहीं जानती। இந்த வயசான மாமியாரோட தான் இருக்கணும்னு சொல்லி அவ வந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கூட போறா. देखिए ये उम्र बीत गया, उस सास के साथ कुछ भी ना सोचे हुए उनके साथ चल बसती है।
அந்த ஆண்டவருடைய அன்பை அவர் ருசிச்சிருந்தார். लेकिन परमेश्वर का प्रेम वो चख चुकी थी, அதனால தான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படிங்கிறார். इसलिए तो ये बात उसने कहने लगी आपका परमेश्वर ही मेरा परमेश्वर है कर कर। அதனால என்ன செய்றா, ஆண்டவர் மேல உள்ள அன்புல அந்த தேசத்துக்கு கடந்து போறார். देखिए परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम के जरिए से उस देश के ऊपर देश में रहने के लिए वो चल बसती है। இந்த நகோமி பஞ்சத்தினால என்ன செய்தா, மோவாப் தேசத்துக்கு இஸ்ரேல் தேசத்தை விட்டு போனா. देखिए नहोमी उस जगह पर आका लाया कर कर वो जगह को छोड़कर जाने लगी। ஆனா ரூத் பாருங்க, அவ ஆண்டவர் மேல உள்ள அன்புல அவ என்ன செய்றா, அந்த மோவாப் தேசத்தை விட்டு அந்த சாபமான தேசத்தை விட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வரா. देखिए रूप देखिए उस शाप भरे उस कार्य को छोड़कर परमेश्वर के सम्मुख आने के लिए वो चल बसती है। அவளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. देखिए वो कुछ भी नहीं देखी, ஆண்டவருடைய அன்பு அவளுக்கு வேணும், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் நாம விசுவாசிச்சா. देखिए परमेश्वर का प्रेम चखने के लिए चख चुकी थी और परमेश्वर की जगह पर वो आने के लिए तैयार हो चुकी थी। அப்போ இங்க வந்தாங்க அவங்க ரூத் நகோமியும் அவங்க வீட்டுல இருந்து அப்ப இருக்கும்போது ஏதாவது வருமானம் வேணுமே, சாப்பிட்றதுக்கு வேணுமேங்கிறதுக்காக அவ என்ன செய்றா, வேலை செய்யறதுக்கு போறான். देखिए इस जगह पर आने के बाद खाने के लिए कुछ जगह कुछ चाहिए ना कर कर वो ढूंढने के लिए चले जाती है। அந்த வயல்ல போய் அவ என்ன செய்றா, அந்த கதிரெல்லாம் கீழே விழுற கதிரை பொறுக்கிறதுக்காக போறான். देखिए वो खेती बाड़ी के पास चली जाती है, जो खेत करके नीचे गिरा होता है वो दाना चुनने के लिए। அதெல்லாம் அவளுக்கு அவமானமா தோணல. लेकिन इस बात को वो अवमान से नहीं देखी। அப்ப என்ன செய்றா, எப்படியாவது மாமிக்கும் நமக்கும் சாப்பாடு வேணும், அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் அதை செய்றா. देखिए कैसे भी कर कर मेरे लिए और सास के लिए खाना चाहिए कर कर वो कार्य करने के लिए वो तैयार हो जाती है। ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார். देखिए परमेश्वर उस जगह पर रूत की हृदय को देखते हैं, அதனால தான் அவளை என்ன செய்றாரு, நேர் வழியா நடத்துறார். इसलिए परमेश्वर उसके सही दिशा पर चलाते हैं। அவளை எங்க கொண்டு போறார், நிறைய அந்த போவாசுடைய அந்த நிலத்துக்கே கொண்டு போறார். देखिए उसे कहां पर ले जाते हैं, जहां पर बोआज थे उसी जगह पर वो ले जाते हैं। பாருங்க, அவ தற்செயலா தான் போயிருக்கா, ஆனாலும் அந்த இடத்துக்கு போய் ஆண்டவர் கொண்டு செல்றாரு. देखिए अचानक जाती है लेकिन परमेश्वर सही दिशा पर उन्हें ले चलता है। அந்த போவாஸ் வந்து அவளுக்கு உறவின் முறையா இருக்கிறார். देखिए एक बोआज का जो बोआज है उनके सगा संबंधी लोग के बीच में ही वो है। அவன் பெரிய பணக்காரரா இருக்கிறார். वो एक बड़ी धनवान था। அவர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். परमेश्वर उनकी आंखों में दया मिलने के लिए कार्य करता है। பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் देखिए उनके जीवन में जो कार्य आने वाला दिन क्या है कर कर बिना ना सोचे, அவன் எதை பத்தியுமே யோசிக்காம कुछ कार्य के बिना ना सोचे, அவன் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தான். लेकिन परमेश्वर के भीतर वो मगन होकर रही थी। அவ என்ன செய்றா, தன்னால இயன்றதை செய்யணும்னு சொல்லி அவ வயலுக்கு போறான். देखिए वो ऐसे सोचकर खेती में जाती, कुछ भी मैं करना है कर कर वो चल बसती है। அந்த போவாஸ் வந்து அவகிட்ட பேசும்பொழுது அவ எவ்வளவு தாழ்மையா அவ தன்னை தாழ்த்தி அவ முகங்குப்புற விழுந்துட்டு அவன்கிட்ட பதில் சொல்றா. देखिए बोआज अपने आप को दीनता कर कर बोआज के साथ बातें करती है। பாருங்க, 12வது வசனம், 2வது அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 12-13 ஆச்சு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டால் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றார். அவ எப்படி தாழ்த்துதா பாருங்க, வேலைக்காரிகள்ல ஒருத்திக்கும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், சமானமா இல்லை அப்படிங்கிற. देखिए आपके भीतर काम करने वाले उन लोगों के भी समान में नहीं हो। இன்னும் 10வது வசனத்துல பாருங்க மேல, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். பாருங்க, அவ தன்னை எப்படி தாழ்த்துதா, முகங்குப்புற விழுந்து அந்த போவாஸ் முன்னால தன்னை தாழ்த்துகிறார். देखिए रूत अपने आप को मुंह के बल गिरकर अपने आप को बोआज के सामने दीनता करने के दिखाती है। அவன் வேலைக்காரியில ஒருத்திக்கு கூட சமானம் இல்லைன்னு அது அப்படி சொல்லி தாழ்த்துகிறான். देखिए आपके सम काम करने वाले लोगों के समान तो मैं नहीं हूँ कर कर इतना अपने आप को दीनता करती है। அப்படி தாழ்மை உள்ளவர்கள் இடத்துல தான் ஆண்டவர் எனக்கு கிருபையா இருக்கிறார். देखिए परमेश्वर
जिस जगह पर धीरज के साथ रहते हैं वहां पर परमेश्वर अनुग्रह के कार्य उनके भीतर करता है। தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். जो अपने आप को दीनता करते हैं वही परमेश्वर के सम्मुख ऊंचा उड़ाता। அவன் தன்னைத்தானே தாழ்த்தினதுனால अपने आप को वो दीनता करते समय ஆண்டவர் அந்த போவாஸ்க்கே மனைவியா கொடுக்கிறார். देखिए वो अपने आप को दीनता करते समय परमेश्वर ने वो बोवाज की ही वो पत्नी बनाकर परमेश्वर ने ठहराया। நகோமிக்கு கீழ்ப்படிதல் உள்ளவளா இருக்கிறார். नहोमी के अधीन थी वो। அவ வயதான மாமியார் சொல்றாளேன்னு சொல்லிட்டு தட்டுதல் பண்ணவே இல்லை இந்த காரியத்துக்கு. देखिए एक बूढ़ी सास है कर कोई गड़बड़ी काम ना करते हुए उनके अधीन वो रहने सीख गई। நீ குளிச்சு எண்ணெய் பூசி என்ன செய், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ என்ன செய், அந்த மனுஷனுடைய காலடியில போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். तो स्नान कर अच्छे तेल लगाकर तू उस दास के चरणों में जाकर तू सो जा कर कहती है। அவங்க அப்படி வழக்கம் அந்த இஸ்ரவேல்ல. देखिए उस जमाने में ऐसे एक चाल चलन थी उस कार्य में। அதே போல அவ சொன்ன மாதிரி அந்த கால்ல உள்ள அந்த கோரையை விலக்கி அங்க பக்கத்துல காலடியில படுத்துக்கிறான். उसी समय रुक जाके उनके पैरों तले सो जाती है। அந்த அவர் போவாசும் அவர் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள அவ்வளவு உண்மையான ஒரு நல்ல மனுஷன். देखिए वो बोवाज भी अपने आप को परमेश्वर के साथ सच्चाई के साथ चलने वाला था। ஒரு பாதத்தண்டையில படுத்துக்கிற ஒரு ஸ்திரியை கண்டு அவரும் அரண்டு ராத்திரியில எந்திரிக்கிறார். देखिए उनके पैरों तले सोई हुई स्त्री को देखकर घबराहट के साथ वो उठते हैं। அவர் சொல்றார் பாருங்க 9வது வசனம். 9वां वचन को देखिए। 3 அதிகாரம் 9. 3:9 देखिए। நீ யார் என்று கேட்டான். அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும். நீர் சுதந்திரவாளி என்றார். பாருங்க அப்படி அவர் வந்து ராத்திரியில அப்படி கேக்குறாரு. देखिए उस रात के समय में ऐसे पूछते हैं। நீ யார் அப்படின்னு கேட்ட அந்த இருட்டில் அவருக்கு யாருன்னு தெரியல. देखिए उस अंधेरे में वो कौन सा स्त्री है करके वो नहीं जान सके। உங்களுடைய போர்வை அடியாள் மேல விரியும் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. देखिए अपनी चद्दर को मेरे ऊपर ओढ़ दो कर वो कहते समय उन्होंने क्या कहा देखिए। 11வது வசனத்துல பாருங்க. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலின்னு எல்லாருக்கும் தெரியும், உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. तू गुणवान स्त्री है, मेरे सारे लोग जानने के समान जो जो कार्य तुझे करना है वो मैं ठीक तरह से करूंगा। நான் சுதந்திரவாளிங்கிறது உண்மைதான். मैं तेरे संबंधी है कर मैं जानता हूँ। என்னை விட சுதந்திரவாளி ஒருத்தர் கிட்ட சுதந்திரவாளி இருக்கான்னு சொல்றாரு. लेकिन मुझसे भी बढ़कर और एक तेरे कुटुंबिक वाले लोग हैं कर वो कहने लगे। அடுத்த நாளே போய் அந்த அவர்கிட்ட பேசி எடுத்து அப்புறம் கடைசியில என்ன செய்தார், ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறார். तुरंत दूसरे दिन जो उनसे जाकर मिलकर बातें करने के बाद रूत को बाद में वो शादी करते हैं। ஆண்டவர் பாருங்க பரிசுத்தமான ஜனங்கள்கிட்ட இருக்கிறார். देखिए पवित्र लोगों के बीच में परमेश्वर निवास करता है। இந்த போவாசும் நான் பெரிய பணக்காரர், நான் பெரிய பிரபு, எனக்கு இந்த ஒரு மோவாபிய ஸ்திரியை நம்ம போய் கல்யாணம் முடிக்கிறதான்னு நினைக்கல. देखिए वो बड़ी धनवान था बोवास, नीतिवान था, लेकिन एक अन्य जाति की स्त्री को मैं शादी करना कर इस बात में वो नहीं सोचा। அவர் என்ன செய்யறாரு, அவரே என்ன செய்யறாரு, அவளை ஏற்றுக்கிறார். लेकिन उन्होंने क्या किया, स्वीकार करने लगा। அப்ப பாருங்க அவங்க ரெண்டு பேருடைய அந்த இருதயத்தை ஆராய்ந்த தேவன் தான் என்ன செய்யறாரு, அவங்களை உயர்த்துறாரு. देखिए परमेश्वर उन दोनों के हृदय को जांचता था, इसलिए तो परमेश्वर ने उन्हें ऊंचा किया। இப்போ எப்படி உயர்த்துறாரு பாருங்க. कैसे परमेश्वर ने ऊंचा करता है देखिए। நகோமிக்கு அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குது. देखिए ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணமாகி குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது. देखिए रूत और बोवास को दोनों की शादी होने के बाद एक संतान उन्हें पैदा होता है। நகோமி தான் அதை வளர்க்குறான். लेकिन नहोमी उसे पालन पोषण करती है। அந்த பிள்ளைக்கு ஓபேத்னு பேர் வைக்கிறாங்க. उस बच्चे को ओबेद कर नाम रखते हैं। இந்த ஓபேத் தான் யாரு, தாவீதுடைய தகப்பனுடைய தகப்பன். देखिए ये ओबेद ही कौन है, दाऊद का पिताओं का पिता है। அதாவது யாரு, தாத்தா, தாவீதோட தாத்தா, दाविद का नाना था। பாருங்க இவ்வளவு அந்த வம்சத்துல தான் ஆண்டவர் பிறக்கிறாரு. देखिए उसी वंशावली से परमेश्वर यीशु मसीह पैदा होते हैं। ஆண்டவர்
ஆசீர்வதிச்சா எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. देखिए परमेश्वर जब आशीष करने लगते हैं तो कितनी आशीष हमें मिलती है। देखिए அவர் ஆசீர்வதித்தா சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर जब आशीष करने लगते हैं वंश वंश में आशीष करने लगते हैं। ஓபேத்தை ஆசீர்வதித்து जब ओबेद को परमेश्वर ने आशीष किया அந்த சந்ததியில தான் ஆண்டவர் பிறக்கிறார். वही वंशावली से परमेश्वर पैदा होते हैं। அப்ப பாருங்க ரூத்துடைய எதிர்காலம் எதுவுமே அவ யோசிக்காதபடி அவ நகோமியோட பிறத்தால வந்தா. देखिए रूत उसके आगे की जिंदगी क्या है करके सोचे बिना उस बूढ़ी सास के साथ वो चल बसती है। அவ அப்படிதான் அவளுடைய சூழ்நிலை இருக்கு. அதாவது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் देखिए अंजीर का पेड़ फल ना देगा तो भी அவளுக்கு எந்த ஒரு துளிர் விடுறது எந்த ஒரு ஆசீர்வாதமும் அவ வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இல்லை. देखिए कौन सा भी आशीर्वाद उसके जीवन में है कर नहीं बोल सकते। ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டு அவ என்ன செய்யறா, அந்த மாமியாருக்கு தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது देखिए सब कुछ वो त्याग कर जो उसका कार्य है तो उसका सास के कार्य में वो आगे बढ़ती है। அவள ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். वो उस कार्य को देखकर परमेश्वर आशीष करते हैं। பாருங்க அடுத்தால அண்ணால பாருங்க. देखिए अन्ना को हम देखेंगे ஆண்டவர்கிட்ட அவ கேட்கிறா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல பாருங்க. 1:11 में देखिए 1 सामुएल 1:11 சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரனின் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க அண்ணாள் ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல கண்ணீரோடு அவ மனம் கசந்து அவ்வளோ ஒரு வேதனையில ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றா. देखिए वेदना के साथ परमेश्वर के सम्मुख जाकर अन्ना गिड़गिड़ाती है। அவளுடைய அவ ஆண்டவர்கிட்ட எப்படி விண்ணப்பம் பண்றா பாருங்க. लेकिन परमेश्वर के सम्मुख जाकर कैसी एक विनती करती है। देखिए அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து इस गुलाम को आप धीरज से जांच लीजिए। உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி इस गुलाम को आप ना भूलने समान உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் अगर आप एक इस गुलाम को एक संतान देगा तो அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு அவ சொல்றா. उसके जीवन भर मैं यहोवा के लिए उसे अर्पण कर दूंगी। அவ்வளோ வேதனையோடு ஆண்டவர்கிட்ட சிறுமையில இருந்து அவ கூப்பிடுறா. उसी धीरज और वेदना के साथ परमेश्वर के सम्मुख विनती करती है। ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்ன செய்தார், குழந்தையை கொடுத்துட்டார். देखिए परमेश्वर ही उसकी विनती सुनकर संतान दे देते हैं। அப்போ பாருங்க அவளுக்கு குழந்தை கிடைச்சிக்கிட்டு देखिए उन्हें संतान मिल चुका। அவ குழந்தைய என்ன செய்யறா, கொஞ்ச நாள் வளர்த்துறா. देखिए थोड़े दिन उसे देखभाल करते हैं। குழந்தை அந்த பால் மறந்த உடனே கொண்டு வந்து என்ன செய்யறா, தேவ சமூகத்துல விடுறா. देखिए बच्चा दूध पीना छोड़ दे तुरंत उसे ले जाकर परमेश्वर के सम्मुख छोड़ते हैं। அப்போ அந்த அவர்கிட்ட ஏலி கிட்ட வந்து சொல்றா, एली के पास जाकर कहती है இந்த பிள்ளைக்காக தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன். यही बच्चे के लिए मैं आपसे विनती कर रही थी। எனக்கு நான் என் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். जैसे मैं विनती की थी वैसे ही परमेश्वर ने मुझे दिया है। அவனை நான் கர்த்தருக்குன்னு கேட்டேன். लेकिन इस बच्चे को परमेश्वर के लिए मैंने पूछा। அதனால நான் கர்த்தருக்குன்னு சகல நாளும் நான் என்ன செய்வேன், அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். इसीलिए परमेश्वर के दिए सारे दिन इसे परमेश्वर के लिए अर्पण करती हूँ। ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவனை அந்த பிள்ளைய ஏலி கையில கொடுத்துச்சு. அவ என்ன செய்த, ஆண்டவரை பணிந்து கொண்டான். देखिए उस जगह पर एली के हाथ में उस बच्चे को सौंप देकर उस जगह पर नमन कर वो चले जाती है। அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த ஒரே குழந்தை. देखिए बहुत दिनों के बाद पैदा हुआ एक बच्चा। அவளுக்கு சின்ன பிள்ளைதான். वो छोटा सा बच्चा था। அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்துல விட்டுட்டு लेकिन वही बच्चे को जाकर परमेश्वर के चरण में वो छोड़कर आती है। அவர் 2 அதிகாரத்துல எப்படி ஆண்டவரை பத்தி புகழ்ந்து பாடுறா பாரு. देखिए दूसरा अध्याय में हम देखते हैं कि परमेश्वर के सम्मुख कैसा वर्णन कर वो परमेश्वर की महिमा करती है। என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. मेरा हृदय परमेश्वर के अंदर मगन उठा है। என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरे सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है। என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. मेरे शत्रुओं के सामने मेरे विरुद्ध मुंह खोला गया है। உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். क्योंकि मैं तेरे उद्धार के किए हुए कार्य से आनंद करती हूँ। பாருங்க அவளுக்கு இருந்த ஒரே குழந்தையும் கொடுத்தாச்சு ஆண்டவருக்கு. देखिए उसको एक संतान था वही परमेश्वर को उसने दे दिया। இனிமே அடுத்த குழந்தை இருக்குமாங்கிறது சந்தேகம் அவளுக்கு தெரியாது. लेकिन अगला वो उसके गर्भ में संतान होगा कर उसे मालूम नहीं है। அவ எதை பத்தியும் கவலைப்படல. वो किसी कार्य में चिंतित नहीं उठाई। அவ என்ன செய்யறா, கர்த்தருக்குள் களிகூறுகிறேன். लेकिन परमेश्वर के सम्मुख वो मगन होने लगी।
அவர் ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேங்க. लेकिन वो उद्धार के कार्यों में आनंद करती हूँ कर कर कहने लगे। எவ்வளவு சந்தோஷமா அவளுடைய பொருத்தனையை நிறைவேற்றிட்டு அவ ஆண்டவரை துதிக்கிறா பாருங்க. देखिए कितने आनंद के साथ परमेश्वर के समक्ष जो विनती की थी उसे अर्पण कर कर वो मगन होने लगी। அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் சும்மா விட்டாரா பாருங்க. அடுத்த அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கட்டளை எடுக்கிறார். देखिए कौन सी भी परिस्थिति में परमेश्वर के समक्ष हमें भयभीत होते समय चलते समय परमेश्वर उन्हें ना बोले, लेकिन परमेश्वर ने और भी उन्हें 5 संतान दिया कर हम देखते हैं। நம்மளுடைய சூழ்நிலை எதையும் பார்க்காதபடிக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்து அவருடைய நீதியை நம்ம பொருத்தனை பண்ணதுனால கொண்டு போய் விடுறா. देखिए परमेश्वर के समक्ष हमें धीरज के साथ और परमेश्वर के कार्य में जो कुछ भी हम अर्पण करते हैं वो करने के बाद परमेश्वर कार्यों को हमारे भीतर करने लगता है। அவர்கிட்ட சொன்ன மாதிரி அவர் செயல்பட்டதுனால जो उसने कहा था वैसे ही उसने करने लगा। ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उन्हें आशीष किया। பாருங்க, அப்போ நம்ம இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம சந்தோஷமா இருந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமா செயல்படும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். देखिए कौन सी भी क्यों कठिन परिस्थिति में हम परमेश्वर के समक्ष विश्वास की दौड़ को दौड़ना है, परमेश्वर तब हमें आशीष करेंगे। ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தாங்க. एक परिवार में माँ बाप बच्चे लोग थे। அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. माँ बाप दोनों बाइक में जा रहे थे। அந்த குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். वो एक परिवार मिडिल क्लास के लोग थे। அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சு. एक खुद का घर था, அப்புறம் கொஞ்சம் நிலங்களும் இருந்தது. एक थोड़ी जगह भी थी। ஒரு 2 பேரும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. लेकिन बाइक में जाते समय दोनों एक्सीडेंट होने के बाद वो मर जाते हैं। இப்போ அந்த 2 பிள்ளைகள் மட்டும் ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க. देखिए वो दोनों बच्चे, एक लड़का एक लड़की रहते हैं। இப்போ 2 பிள்ளையுமே பெரிய பிள்ளைங்க தான். लेकिन दोनों बड़े बच्चे लोग हैं। இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு தான். लेकिन वो लड़की को शादी करने का उम्र था। அப்போ அவங்க மாமா வந்து அந்த பையன் கிட்ட பேசினாரு. लेकिन उसका मामा आकर उस लड़का के साथ बातें किया। பாரு, ये देख தங்கச்சி என் மகனுக்கு நான் கல்யாணம் கட்டி வச்சிருவேன். तेरी बहन को मेरा बेटे को मैं शादी कर कर रखूंगा। ஆனா உங்க அம்மா அப்பா வந்து என்ன செய்யல, நகை நட்டு எதுவுமே பண்ணல. लेकिन तेरा माँ बाप ने उसके लिए कौन सा भी धागिना नहीं बनाए। அதனால என்ன செய்றேன் பாருங்க, பாரு நான் இந்த வீட்டையும் நிலத்தையும் என்ன செய்றேன் நான் எடுத்துக்கிறேன். लेकिन इसलिए मैं क्या करता हूँ, ये जगह और ये घर मैं उठा लेता हूँ। வீட்டும் நிலத்தையும் எடுத்து அவ பேர்ல நீ எழுதி கொடுத்துட்டு நீ வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்க அப்படின்னு சொல்றேன். घर और जगह उसके नाम पे कर दो, तो बाहर जाकर किधर भी जी ले कर कहते हैं। அந்த குடும்பம் ஒரு ஏழை குடும்பமா இருந்தாலும் நல்ல ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்த குடும்பம். देखिए एक साधारण सा परिवार रहेगा तो भी परमेश्वर को डर मानने वाला परिवार था। பிள்ளைங்களும் நல்ல பக்தியோட இருக்கிறாங்க. लेकिन ये बच्चे भी परमेश्वर के समक्ष भयभीत के साथ हैं। இந்த பையனுக்கு தெரியும் மாமா பையன் நல்ல பையன். लेकिन उस लड़कों को मालूम है कि उनका मामा का लड़का अच्छा लड़का है। அப்ப அவனை திருமணம் பண்ணினா நம்ம தங்கச்சி நல்லா இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு, लेकिन उसको शादी करेगी तो मेरी बहन अच्छी रहेगी कर वो सोचने लगा। அப்ப மாமா கேட்டபடி நான் இந்த வீடு நிலத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துறான். लेकिन मामा जैसे पूछता है वैसे ही उस लड़का ने आप ही इस दोनों को रखिए कर छोड़ देता है। நான் அவன் இப்பதான் அவன் காலேஜ் முடிச்சிருக்கான். अभी वो कॉलेज को खत्म किया है। அவன் என்ன செய்யறான், நான் ஒரு வேலையை பார்த்து நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். लेकिन मैं ये काम देकर मैं जीवन आगे बढ़ाऊंगा कर वो चल बसा। இப்போ தங்கச்சியும் அவன் மாப்பிள்ளை எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழ்றாங்க. लेकिन उसका भाई बहन लोग और उसका पति अच्छी खुशी के साथ थे। ஆனா இவனுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? लेकिन इसके लिए आगे के जीवन क्या है? அவன் எதையுமே யோசிக்கல. लेकिन वो कुछ भी नहीं सोचा। தங்கச்சி நல்லா இருந்தா போதும், हमारी बहन अच्छी है वही काफी है। அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, माँ बाप भी मर गए। நம்மளால ஏண்டதை செய்யணும்னு சொல்லி அவன் அப்படி செய்தான். लेकिन मुझसे कुछ होगा तो मैं ये करूंगा कर वो उस करके दिखाया। ஒரு சின்ன மசாலா கடையில தான் போய் வேலைக்கு போனான். एक छोटा सा मसाला का दुकान में जाकर वो काम करने लगा। மசாலா ஜாமான் விக்கிற கடை. एक मसाला बेचने वाला दुकान। அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேறி அந்த மசாலா ஜாமானை நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் நல்ல உற்சாகமா செய்தான் அந்த வேலையை. बहुत जगह पर जाकर एक आनंद के साथ उस काम को करने लगता है। அந்த கடைக்காரருக்கு இவன் வந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம், இவனுக்கு அந்த கடை வியாபாரம் பெருகி வெளிநாட்டிலையும் ஃபேமஸ் ஆயிட்டு அந்த மசாலா. देखिए वो मसाला बाहर देश में भी फेमस हुआ और वो जब लड़का उस दुकान में काम करते समय इस कार्य को उन्होंने देखा। அப்போ அந்த கடைக்காரர் என்ன செய்தாரு, இவனையே ரொம்ப பிடிச்சிட்டு இவனுக்கு அந்த கடைக்காரருக்கு जब वो दुकान वाले को लड़का बहुत पसंद आया,
அதனால என்ன செய்தாரு, நீ தான் வெளிநாட்டுல போய் என்ன செய்யணும், இதுக்குன்னே நீ ஒரு கிளையை அங்கேயே ஆரம்பிச்சு என்ன செய்ய, அங்க கடையை வச்சு நீ நடத்து, இங்க இருந்து நான் உனக்கு ஜாமான்லாம் அனுப்பி விடுறேன், அதுல பாதி வருமானம் உனக்கு பாதி எனக்கு அப்படிங்கிறாரு. और उसका दुकानदार इस तरह उस लड़का को कहने लगा, तो भागो जाकर वहाँ पे एक दुकान रख, जो भी आता है तो तू आधा मैं आधा लेंगे कर कर वो कहने लगा। இப்போ அந்த கடைக்காரர் இவர் பார்ட்னர் ஆயிட்டாரு. लेकिन दोनों मिलकर पार्टनर बने। பாருங்க, அவனுக்கு நல்ல வருமானம் பெருகிச்சு. ஆண்டவர் அந்த தேசத்திலே அவனை ஆசீர்வதித்து அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. देखिए उस जगह पर वो और आगे बढ़ने लगा, परमेश्वर उसे और आशीष करने लगा, एक अच्छी साथीदार भी उसे देने लगा। பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை அத்திமரம் துளி விடாம போன அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவன் வருத்தப்படல. ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு தன்னை தேற்றிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருந்து ஜெபம் பண்ணி நல்லா துதிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். देखिए परमेश्वर के सब मुख हम जब रहते हैं, कौन सा भी कार्य क्यों ना है, लेकिन उसे ना डरते हुए परमेश्वर हमें और भी ऊंचे स्थान पर ले चलता है। யோசேப்பு பாருங்க, यूसुफ को देखिए, அவனை இஸ்ரவேலர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு அவனுடைய சகோதரர் விற்று போட்டாங்க. 20 नानिकों ने बेच दिया गया यूसुफ को। அவங்க விற்று போட்ட அந்த இஸ்மவேலர் என்ன செய்தாங்க, எகிப்துக்கு கொண்டு போய் அந்த பார்வோன்கிட்ட கொண்டு அந்த போத்திபார்கிட்ட கொண்டு விற்கிறாங்க. देखिए इश्माएल लोग जाकर उस पोतीफर को जाकर वो लोग बेच देते हैं। அப்போ அங்கே அவன் என்ன செய்தான், அடிமையா இருக்கிறான். लेकिन उस जगह पर भी यूसुफ गुलाम के बनकर रहा। அந்த யோசேப்பு அங்க போய் அடிமையா விற்கப்பட்ட இடத்துல இருந்து அழுதுகிட்டு சோர்ந்து போய் அவன் இருக்கல. देखिए उस बेचा गया उन लोगों के बीच में जाकर रोकर तड़पाकर उस जगह पर नहीं था। நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளை இப்படி அடிமையா கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, நம்ம அப்பாவை பார்க்க முடியலையேன்னு சொல்லி அவன் நினைக்கல. देखिए पिता को ना देखे बिना मैं देख सकता हूँ कर कर ना सोचे बिना कहीं कार्य में वो सोचा नहीं था, लेकिन परमेश्वर के समान वो आगे बढ़ने लगा। அவன் அடிமையா போன இடத்துலயும் உண்மையா உழைக்கிறான். लेकिन वो जिस जगह पर गुलाम के साथ गया था, लेकिन सच्चाई के साथ वो काम करने लगा। அந்த போத்திபார் இவனுடைய எல்லாத்தையும் பார்க்கிறாரு, அவன் அவ்வளோ காரிய சுத்தி உள்ளவனா இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, கர்த்தர் அவனோடு இருக்கிறாருன்னு அவன் கண்டுகொண்டான். देखिए पोटीफर वो जो कार्य करता था वो सब फलदायक होता था और आशीर्वाददायक होता था, तो तब ये जाकर सोचने लगा कि परमेश्वर इसके साथ है कर कर वो समझने लगा। பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. उत्पत्ति की किताब 29 3வது வசனம். तीसरा अध्याय। கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணிடுவார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அந்த அவனுக்கே புரியுது அந்த போத்திபாருக்கு இவன் கூட ஆண்டவர் இருக்கிறார். लेकिन वो पोटीफर जानने लगता है कि इसके साथ परमेश्वर है कर कर। பாருங்க, அப்படிதான் எழுதிருக்கு, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. परमेश्वर उसके साथ है, जो भी वो कार्य करता है परमेश्वर उस कार्य को सफल करता है कर कर उस जानने लगा। அப்போ பாருங்க, அந்த போத்திபாருக்கே புரியுது அவன் கூட அந்த ஆண்டவர் இருக்கிறார். देखिए वो पोटीफर जानने लगा कि इसके साथ परमेश्वर है कर कर। ஒருவர் கூட ஆண்டவர் இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? देखिए परमेश्वर अगर उसके साथ है तो वो व्यक्ति कैसा रहना चाहता है, அவங்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும் இல்லையா? उसके अंदर पवित्रता रहना जरूरी है। துதிகளின் மத்தியில தான் ஆண்டவர் வாசமா இருப்பார். स्तुतियों के बीच में निवास करने वाला परमेश्वर है। அவன் துதிச்சு கொண்டே இருக்கிறவனா இருந்திருக்கணும். वो स्तुति करते रहने वाला व्यक्ति था। அதனால அந்த சூழ்நிலையை, அந்த அடிமையான சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரோடே இருந்து அந்த துதிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உறவாடிக்கிட்டே இருந்ததுனால देखिए वो गुलामपन के साथ रहेगा तो भी परमेश्वर के अंदर वो मगन के साथ रहता था। ஆண்டவர் அவனோட கூட இருந்து அவனுடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி கொடுத்தார். लेकिन परमेश्वर उसके साथ रहकर उसकी सारी कार्यों में वो और भी आगे ले चलता था। அப்போ அவனை என்ன செய்யறான், அந்த போத்திபார் அவனுடைய வீட்டுக்கு எல்லா விசாரணை கர்த்தனாக்கி அவனை உயர்த்துறான். देखिए उस पोटीफर उसके सारी घर की सारी कार्यों में उसे मुखिया बनाकर रखते हैं। அப்புறம் அவனுக்கு சோதனை வருது. लेकिन एक उसके लिए एक शोधित आता है, சிறைச்சாலையிலையும் போட்டாச்சு. लेकिन उसे जेल में भी डाला गया। அப்ப சிறைச்சாலையும் ஆண்டவர் என்ன செய்தார், அவனோட கூட இருக்கிறார். लेकिन उस जेल में भी परमेश्वर उसके साथ था। அடிமையா தான் போனோம், அங்கேயாவது சந்தோஷமா இருந்தோன்னு இல்ல, இப்போ அதுலயும் மாறி இப்போ சிறைச்சாலைக்கு போறான். लेकिन गुलाम था, लेकिन उसके बाद भी उस जेल में जाकर वो रहने लगा। அவனுக்கு கெட்ட பேரும் வந்தாச்சு. उसे खराब नाम भी आने लगा। ஆனாலும் அவன் என்ன செய்யல, ஆண்டவரை விடல. लेकिन फिर भी वो परमेश्वर को नहीं छोड़ा। அந்த சூழ்நிலையில
ஆண்டவரோட கூட இருக்கான்னா அவன் அப்பவும் துதிச்சுக்கிட்டே தான் இருந்தான். लेकिन उस स्थिति में भी वो परमेश्वर को स्तुति करने लगता था। சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்தான்னு பாருங்க. उस बंदी गृह में भी परमेश्वर यूसुफ के साथ था करकर हम देखते हैं। அதிலே 21வது வசனம் 39ஆம் அதிகாரம் 21ல பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, யோசேப்போடே இருந்தார் ஆண்டவர். देखिए परमेश्वर यूसुफ के साथ था करकर हम देखते हैं। அந்த சிறைச்சாலையில இருக்கிற சூழ்நிலையிலே அவன் அப்படியே துதிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கான். उस बंदी गृह में रहते समय भी परमेश्वर के साथ वो स्तुति के साथ रहने लगा। இப்போ ஆண்டவரே நடத்துறாரு அவனை. लेकिन परमेश्वर ही उसे चला रहे हैं। அவன் என்ன செய்யறான், பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சுயம்பாவிக்கும் அவங்க என்ன செய்யறான், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். देखिए उस बंदी गृह में रहने वाले दोनों लोगों की स्वप्न भी वो पिलाहान वालों की स्वप्न भी वो दिखा बोलता है, उसका अर्थ बोलता है। இப்போ சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொன்னது அது அப்படியே நடந்ததுனால लेकिन जैसा वो स्वप्न बोला वैसा ही यूसुफ अर्थ बोलने के बाद उनके जीवन में वो कार्य हुआ। அதே அதே அந்த சொப்பனம் அப்படியே நடந்ததுனால அவனுக்கு திரும்பவும் உயர்வு கிடைக்கும். देखिए वो स्वप्न जैसा वो बोला वैसे ही उनके जीवन में वो कार्य पूरा हुआ और भी वो कार्य आगे बढ़ने लगा उसके लिए। எப்படி அவனுக்கு கிடைக்குது, அந்த பானபாத்திரக்காரன் திரும்பவும் அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா மாறுறான் பார்வோனுக்கு. देखिए वो पिलन हारा जो कार्य स्वप्न देखा था फिर से उससे जो कार्य था वही उसे मिला। அவன் பானபாத்திரக்காரனா அவன் இருக்கிறதுனால அந்த ராஜா சொப்பனம் கண்டு அந்த பார்வோன் சொப்பனம் கண்டு அவன் கலங்கி இருக்கும்போது जब पारोन स्वप्न देखकर व्याकुल के साथ रहते समय அப்போ அவன் வந்து இந்த யோசேப்பை நினைவு கூர்ந்து அவன்கிட்ட சொல்றான். लेकिन यूसुफ को याद कर कर ऐसी बातें वो उनके सामने कहता है। இப்போ பாருங்க, யோசேப்பு தேவ சமூகத்துல அந்த ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறான். देखिए यूसुफ राजधानी के सम्मुख आकर खड़ा करता है। இப்போ யோசேப்பு ஆண்டவரோடே கூட இருந்து தேவ சமூகத்துல இருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டு ராஜ சமூகத்துக்கு வந்தான். देखिए यूसुफ हमेशा निरंतर परमेश्वर के साथ चलने की वजह से परमेश्वर ने उनको ऊंचे स्थान पर खड़ा किया। ஆண்டவர் அவனோட கூட இருந்து அந்த சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுத்து அவனை உயர்த்துறாரு. देखिए परमेश्वर उसके साथ रहकर जो जो स्वप्न आया उसका सारा अर्थ बोलने के लिए परमेश्वर ने उन्हें आशीष किया। பாருங்க, பார்வோன் அவனை எப்படி உயர்த்துறாரு. देखिए फारून उसे कैसे ऊंचा उठाता है। देखिए 43வது 44வது வசனம் பாருங்க. 43 और 4 में देखिए தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி उसकी दूसरी रथों के ऊपर उसे चढ़ाकर தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு उसके सामने सारे लोग सर झुकाकर खड़े रो कर कहने लगा। எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினார். सारे मिस्र देश के ऊपर उसे अधिकारी ठहराया। பாருங்க, ரதத்துல அவனை ஏற்றி அவனுக்கு முன்னாடி யார் என்ன சொல்றாங்க, தெண்டனிட்டு பணிங்க, அவனுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி பணியணும் அப்படின்னு சொல்லி उसके सामने सारे लोग झुककर प्रणाम करो कर कहने लगे। எகிப்து தேசம் முழுமைக்கு அவன் அதிகாரியா வைக்கிறான். सारे मिस्र देश को वो अधिपति बना। இன்னும் பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, और भी यूसुफ को देखकर फारून इस तरह कहता है, நான் பார்வோன், मैं फारून, நான் ராஜா, मैं राजा हूँ। ஆனாலும் எகிப்து தேசத்துல உள்ள ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. लेकिन मैं राजा हूँ, लेकिन मिस्र में रहने वाले लोग अपने हाथ पैर हिलाएंगे तो तेरी आज्ञा के बिना वो लोग कुछ नहीं कर सकते हैं। எப்படி பாருங்க, இவன் ராஜாவா இருந்தாலும் लेकिन ये राजा रहे हैं, உன் உத்தரவு இல்லாம யாரும் என்ன செய்யக்கூடாது, நாட்டுல உள்ள ஒருத்தரும் கையை கால அசைக்கக்கூடாது. लेकिन तेरी आज्ञा के बिना कोई भी हाथ पैर नहीं फैला सकता। அப்போ அந்த யோசேப்பு நினைச்சு பார்த்திருப்பாரு, எப்படி ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு ஒரு உயர்வு கிடைக்கும். देखिए मन ही मन में यूसुफ ऐसा सोचा रहेगा कि कितना महान परमेश्वर मेरे जीवन में कार्यों को किया है कर அவன் இருந்தது சிறைச்சாலை இல்லையா, लेकिन वो रहना जगह बंदी गृह है। ஆனா ஆதியில அவனுக்கு முதல்ல 17 வயசுல அவனுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. जब वो 17 साल में था तब परमेश्वर ने इसका दर्शन को उसने दिखाया था। அப்போ அவங்க அப்பா கிட்டயும் அவங்க சகோதரர்கிட்டயும் அந்த சொப்பனத்தை அவன் சொல்றான். लेकिन जो स्वप्न यूसुफ को गिरा वो स्वप्न के बारे में पिता के पास और उसके भाई लोग के पास वो कहने लगता है। சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் அவனை பணிஞ்சுக்கிட்ட மாதிரி। देखिए सारे सूर्य चंद्र नक्षत्र मेरे सम्मुख आकर विनती करते हैं, कर झुक जाते हैं कर कहने लगा। அரிக்கட்டெல்லாம் அவனை சுத்தி இருக்கிறது எல்லாம் என்ன செய்தான், அவன் முன்னாடி அவனுடைய அரிக்கட்டை பணிகிற மாதிரி அப்படி ரெண்டு சொப்பனம் காண்றான். लेकिन खेती बाड़ी रहने वाले ऊंचाई रहने वाले उस सारे उसके सामने झुका कर वो देखते हैं। சொப்பனத்தினால தான் அவங்க சகோதரர்கள்லாம் எல்லாம் பொறாமப்படுறாங்க। लेकिन ये स्वप्न के
बारे में सुनकर सारे उसके भाई लोग बहुत उसके ऊपर कुड़कुड़ाने लगते हैं। ஆனா பாருங்க, அவன் அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை அவன் எதிர்நோக்கி இருந்தான், ஆண்டவர் சார்ந்தே இருந்தான். எப்படி ஆண்டவர் உயர்த்துவாருங்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால, लेकिन परमेश्वर ने जो स्वप्न योसेफ को लिए दिखाया था, कैसे भी परमेश्वर आगे ले जाकर इस कार्य को वो पूरा करेगा विश्वास के साथ था। அதனால அவன் ஆண்டவர் உயர்த்தினார். इसीलिए तो परमेश्वर ने यूसुफ को हर एक समय पे ऊंचा उठाकर ले चले। ஆண்டவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? जो परमेश्वर कहता है वो ना करे बिना परमेश्वर रह सकता है क्या? மனமாற மாந்தர் அல்ல, वो मन ना फिरने वाला परमेश्वर है क्या? அவர் சொன்னதுதான். जो परमेश्वर कहता है वो वही करेगा। நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதிச்சு தான் தீருவார். जब परमेश्वर तुझे मैं आशीष करूंगा कर कहा है, वो जरूर आशीष करेगा। யோசேப்புக்கு அதனால அந்த விசுவாசத்தோட இருந்தனால அவனுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு கிடைச்சது. देखिए यूसुफ जब विश्वास के साथ कार्य में आगे बढ़ने लगा, तब जाकर परमेश्वर ने उसे आशीष की कार्य उसके जीवन में बढ़ोतरी किया। நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் வருது. लेकिन हमारे जीवन में कई ऐसे कार्य आते हैं, இனி ஒரு வாழ்க்கையே இல்லையோ, இனி ஒரு எதிர்காலமே இல்லையோங்கிற மாதிரி சூழ்நிலைகளும் கூட வருது. मेरे जीवन में आगे क्या करना है और आगे मुझे लिए रास्ता है क्या कर कई बार ऐसे हमें सोचते हैं। ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் கூட, लेकिन कौन से भी परिस्थिति में हो, நம்ம ஆண்டவர் உறுதியா பிடிச்சிட்டு जब परमेश्वर को दृढ़ विश्वास के साथ पकड़कर चलते हैं, அவர் விட்டு பின்வாங்காதபடி, उनको ना छोड़कर पीछे ना मोड़ लेना है, அவருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருந்தா उनके अंदर हम मगन होकर रहना है, ஆண்டவர் நம்மள கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर हम बहुतायत हमें आशीष करने वाला है। அவர் உயர்த்துவார். परमेश्वर हमें ऊंचाई करेगा। கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன்னு சொன்ன மாதிரி அப்படி களிகூர்ந்து எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். அவருக்குள்ள அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். परमेश्वर के सम्मुख आनंद के साथ मगन होकर रहूंगी कर हमेशा इस विश्वास की बात को लेकर आगे बढ़ना है। இப்பொழுது நம்ம மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு செய்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். हमारी मन की इच्छा के अनुसार परमेश्वर हमें आशीष कर हमें आशीष देगा। ஜெபம். प्रार्थना। இந்த கிருபை இரக்கமுள்ள दया से भरने वाले परमेश्वर, அப்பா, நான் இந்த நாளிலே கூட ஆண்டவரே, इस दिन के लिए परमेश्वर, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், जब अंजीर का पेड़ फल ना देगा तो भी, அப்பா, எந்த ஆசீர்வாதமும் இல்லாம போனாலும், कौन सा भी आशीर्वाद हमारे जीवन में नहीं रहेगा तो भी, உண்மையே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் ஆண்டவரே, आपको ही दृढ़ विश्वास के साथ जब हम पकड़ कर रहते हैं, அப்பா நீர் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கிறீங்க. अपा आप हमारे साथ रहकर हमें आशीष करने वाले हैं। உம்மை விட்டு பின்வாங்காத பிள்ளைகள் ஆண்டவரே, आपको पकड़कर पीछे नहीं बोले हैं, நீர் ஒருபோதும் கைவிட்டு விலகிறது இல்லப்பா. आप कभी भी हमें हाथ छोड़कर नहीं मुड़ते இந்த हैं। கஷ்டத்திலே நீர் கூட இருந்து ஆண்டவரே, हर एक परिस्थिति में आप हमारे साथ रहते हैं। நீர் நேர்வழியாக நடத்தியப்பா. आप सीधा हमें चलाने वाले हैं। அப்பா நீர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர். आप ऊंचा करने वाले परमेश्वर हो। நீர் உயர்த்தினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். जब आप हमें ऊंचा करते हैं वो कितनी बड़ी आशीष है। நீர் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. आप संतति संतति आशीष करने वाले लोग हैं। ராஜாவா மாற்றுகிறீர் ஆண்டவரே. आप हमें राजा बनाते हैं। அப்பா எப்படியா நீர் உயர்த்துகிறீர் அப்பா. आप कितने हमें ऊंचाई करते हैं परमेश्वर। அப்பா, நாங்க இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, इस कार्य को हमें महसूस करना है पिता। எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்க முறுமுறுக்காதபடிக்கு कौन सी परिस्थिति क्यों ना है, हमें कुड़कुड़ाना नहीं है। நாங்க எப்பவும் உம்மை சார்ந்து கொண்டு துதித்து கொண்டு हमेशा आपके चरणों में हमें हो लेना, हमें आप स्तुति करना है। மக்களாய் மகிழ்ச்சியா இருக்க இந்த நாள்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. आपके समक्ष मगन होकर आपके समक्ष अनुग्रह पाना है। நாங்க அப்படி இருந்து ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. अगर हम वैसे रहेंगे तो परमेश्वर के हाथों की वजह से बड़ी अनुग्रह को हम पा लेते हैं। அப்படிப்பட்ட கிருபை இந்த நாள்ல எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு நன்றி. ऐसे एक अनुग्रह आपने हम सबको दिया, इसलिए हम आपको धन्यवाद। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுதுதாவே. यीशु मसीह के नाम से सुन पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி எனக்கு நிறைய வசனம் வந்துட்டே இருக்கு. देखिए आज के संदेश के बाद मुझे बहुत सी वचन याद आ रहा है। கர்த்தரை நம்பி நன்மை செய், परमेश्वर को विश्वास कर भलाई कार्यों को कर, தேசத்தில் குடியிருந்து देश में जब रहकर 33 சங்கீதம், भजन संगीता 33 பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அவர் சகலத்தையும்
அதிகதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்தவரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपी 3रा अध्याय 11ஆம் வசனம். 11वां वचन 9ஆம் வசனம். 9वां वचन நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய் இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். வாசி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நீ இன்னும் நிறைய வசனம் வந்துட்டே இருக்கு இன்னைக்குள்ள செய்திக்கு. ஏன்னா அவர் அபகுப் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கேன். परमेश्वर के सम्मुख में आनंद के साथ रहता हूँ. இதே பவுல் சொல்றாரு, यही पौलुस कहते हैं சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख आनंद के साथ रो कर मैं कहता हूँ कर पौलुस कहता है. உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் ஏன் கர்த்தருக்கு நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. पर आपकी धीरज की कार्य सारे लोगों के भीतर आए, यही कार्य के लिए परमेश्वर हमारे भीतर है. ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் எனக்கு இன்னும் வசனம் வந்துட்டே இருக்கு. कहीं एग्जाम्पल के में वचन भीतर आ रही है. பிரசங்கி சொன்ன மாதிரி உலகத்தை நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சிருக்காரு, வச்சுட்டாரு. सबको அதனால உலகம் யாருக்கெல்லாம் உள்ளத்துல இருக்கோ, लेकिन संसार जो किसके अंदर है, இப்ப வசனம் உள்ளத்துல நமக்கு உலகம் இருந்ததுன்னா, अगर संसार हमारे भीतर रहेगा तो ஆண்டவர் செய்தது ஆதி முதல் அந்த வரை செய்தது ஒண்ணுமே நமக்கு அந்த மட்டும் செய்வதின் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. शुरुआत से लेकर अंत तक की वह कार्य नहीं पहचान सकते हैं. கர்த்தருடைய ரகசியம் परमेश्वर की கர்த்தருக்கு रहस्य பயந்தவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் யாரு கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவருடைய ரகசியம் அவங்ககிட்ட இருக்கு. परमेश्वर के सम्मुख कौन भय के साथ रहते हैं, उनके रहस्य परमेश्वर के भीतर रहता है. அப்போ இன்னைக்கு நம்ம ஆதாயம் தேடுகிற உலகத்துல நம்ம இருக்கோம். आज हम देखते हैं कि अच्छे कार्य को कोसते हैं. நம்ம எல்லாரும் நம்மளே நம்ம குறை சொல்றதுக்கு வரல, நம்ம எல்லாருமே நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ஆதாயம் தேடுதோமா லாபம் தேடுதோமான்னு நம்ம பார்க்கணும். लेकिन हम सब अपने आप को जांचना है कि हम कौन सी कार्य को ढूंढ रहे हैं, आदाय कर रहे हैं. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். जो सच्चाई के साथ रहता है वो परिपूर्ण आशीषों को पाता है. அண்ணன் 2-3 நிமிஷம் அண்ணாள் வந்து உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க. अन्ना आकर एक सच्चाई के साथ रहती थी, பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்தாங்க, பெற்றாங்க. परिपूर्ण आशीष से मिला. இப்போ அந்த எனக்கு எப்போதும் நகமி ரொம்ப திருப்பி பெற்றவங்கன்னு நான் நினைப்பேன். लेकिन मैं ऐसे सोचती हूँ कि नहोमी हमेशा अनुग्रह को पाई हुई स्त्री है कर வயசாயிட்டு उम्र हो गई, கணவர் இல்ல, पति नहीं है, பிள்ளைகளும் இல்ல, बच्चे भी नहीं है, 2 மருமகள். 2 बहुएं हैं. அவங்களுடைய சாட்சி அந்த மருமகளை கவர்ந்தது. लेकिन उनकी गवाही उसकी बहू को आकर्षण करने लगा. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிளவி போனா நமக்கு என்ன நம்ம நினைக்கவே இல்லை. देखिए ये बूढ़ी जाएगा तो हमें क्या कर वैसे नहीं सोची. 2 பேருமே அக்கறை உள்ளவங்களா தான் இருக்காங்க. दोनों भी उसके साथ प्रेम के साथ रहने वाले ஆனா थे. ரூத் தேவனை ருசி பார்த்திருக்காங்க. लेकिन रूत परमेश्वर को चक्कर देख चुकी थी. இன்னைக்கு நம்ம வந்திருக்கவங்க தேவனை நம்ம ருசி பார்த்தோம்னா இந்த உலக கவலை நம்மள ஒரு நிமிஷம் வரும் பிறகு போயிடும். देखिए आए हुए आप लोग अगर परमेश्वर को चक्कर देके रहेंगे तो इस संसार में आए हुए हर एक परेशानी वो कमी ही है. சாலமோன் சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம உலகத்தை உள்ளத்துல உலகத்தை வச்சிருக்காரு. लेकिन सलमोन इस तरह कहता है हमारे भीतर संसार को हमें रखे हैं, அவருடைய வசனத்தையும் நமக்கு தந்திருக்காரு. उनके वचन को भी हमें दिया है. இப்ப வசனப்படி தந்தா இந்த உலகம் நமக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம். लेकिन जब वचन उन्हें दिया है तो इस संसार कष्ट है कर हम ऐसे सोचते हैं. பவுல் என்ன சொல்றாரு, पौलुस क्या कहते हैं, அவருக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக उनके अंदर मैं रहूं कर नहीं, என்னை எல்லாவற்றையும் விட்டுட்டேன், लेकिन मैं सब कुछ में அது छोड़ எல்லாம் दिया, குப்பைமான்னு தெரியுது. उस सब कुछ में कूड़ा है कर
जाने लगा। அதனால பவுல் குறைந்து போனாரா? क्या पौलुस कमी गति में आए? இன்ன வரைக்கும் நமக்கு அவர் கற்பிக்கிறார். लेकिन आज तक उनकी कार्य हम याद करते हैं। அல்லேலூயா. ஏன் அல்லேலூயாவே காணல? நேரம் இல்லை, நீங்க அல்லேலூயா வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆராதனை முடிஞ்சு பேசிட்டு இருந்தா நம்ம இருப்போம், அப்படிதானே? देखिए आराधना के बाद हम बातें करते हैं, ஆனா நான் சமயத்தை ரொம்ப கவனமா இருப்பேன். लेकिन मैं समय को लेकर बैठ நான் சொல்ல வேண்டிய சுருக்கமா சொல்லிடுறேன். जो कहती हूँ நம்ம லாபமும் ஆதாயம் நம்ம தேடுகிறவர்களா இருந்தா நம்ம சாதாரண ஆசீர்வாதம் தான் பெறுவோம். लेकिन हम हमेशा लाभदायक कार्य को ढूंढते हैं तो हम साधारण से लोग रह जाते हैं। கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யணும். अगर परमेश्वर को विश्वास कर भलाई कार्य अगर करेंगे तो தேசத்துல குடியிருந்து देश में हम निवास कर என்னது வேணும் நம்மள யாரை ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஒருத்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க வருதோ. அல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது? அதுல ஜீவன் இருக்கு. நம்ம தாழ்ந்து போகவே மாட்டோம். நிறைய பேர் நம்மள நினைச்சாங்க நம்ம ஒண்ணும் இல்லாம போயிருவாங்கன்னு நினைச்சாங்க. लेकिन हमें कुछ कहीं लोग सोचते हैं कुछ नहीं कर सोचते हैं। ஒருவருக்கொருவர் நம்ம அதான் நீதிமொழிகள் சாலமோன் சொன்ன மாதிரி நன்மை தீமை யோசிக்கிறவர்கள் जो बुराई की योजना करते हैं वो गड़बड़ाते हैं। நீதிமொழிகள் 14:23 நினைக்கிறேன். नीति वचन 14:23 में देखिए, நன்மை யோசிக்கிறவர்களுக்கும் கிருபையும் சத்தியமும் உண்டு. நான் சொன்னது பிளேஸ் சரிதானா? 22 வாசம். நன்மை தீமை யோசிக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யலாம்? தவறுகிறோம். என்ன தீமையை நம்ம யோசிக்கிறோம்? कौन सी बुराई की योजना करते हैं? நம்ம லாபம் தேடக்கூடாது. हम लाभदायक कार्य को ढूंढते லாபம் हैं, பாராம அன்பு கூறணும். लेकिन लाभ दे के बिना हम प्रेम को जताना है। சேர்ந்து சொல்லுங்க. मैं भी आपके साथ मिलाकर ही बात कर रही हूँ। உலகம் உள்ளத்துல இருந்தா நமக்கு ஒண்ணுமே நன்மை செய்ய மாட்டோம். लेकिन संसार हमारे भीतर रहेगा तो हम कुछ भी नहीं कर सकते हैं, சத்தியத்தை அறிய மாட்டோம். सत्य को नहीं जानते அவருடைய हैं, கிரியையை நம்ம காண முடியாது. அவருடைய கிரியை செயல்களை उनकी क्रिया ही हम नहीं देख सकते हैं। மோசையோட ஆண்டவர் என்ன சொல்றாரு? मोशे को क्या करने लगते हैं? உன் ஜனங்கள் तेरे लोग என் கிரியையை காண்பார்கள். मेरी क्रियाओं को देखेंगे। நான் உங்கூட இருந்து செய்யும் காரியம் मैं तेरे साथ रहकर कर करने वाला कार्य है। எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம். யோசேப்புக்கு விசுவாசம் இருந்தது, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. लेकिन यूसुफ को विश्वास था जो क्योंकि उसने कह दिया था। அன்னாளுக்கு நம்பிக்கை இருந்தது. अन्ना को विश्वास था, அவங்களுக்கு எப்படி வரப்போறோம்னு அவங்களுக்கு தெரியாத, நான் உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. लेकिन कैसे आएगी कर वो नहीं सोची, लेकिन वो सच्चाई के साथ थी। 3 எக்ஸாம்பிள் சொன்னாங்களே. யோசேப்பு, ரூத். அவங்க ரூத் வந்து இதான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நகமிக்கு ரொம்ப கிருபை இருக்குது. देखिए रूथ मुझे बहुत पसंद है, எல்லாம் இழந்தாலும் தேவ கிருபை இருக்கு அவனுக்கு. लेकिन सब कुछ उसके जीवन में मिट गया, लेकिन परमेश्वर की अनुग्रह नहोमी के साथ था। இந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் வாலிப நாட்கள்ல. लेकिन मैं ऐसा सुनी हूँ, ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் நடக்கும்போது ஒரு சாட்சி சொன்னாங்க. लेकिन एक जगह पर घर की प्रार्थना की मंडली में एक जन गवाही बोलने लगे। எங்க அக்கா சொன்னாங்க, உன் மாமியாருக்கு வேலை செய்து காமிச்சிடாத, உயிர் எடுத்துருவா. लेकिन तेरा सास को जब तू काम करके दिखाएगा तो तेरा जान ले लेगी। இருக்காங்க அவங்க. और भी है वो, அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன அவங்க சாட்சி சொல்றாங்க. लेकिन वो गवाही बोल रहे हैं। என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. जब मैं मन में बहुत वेदना எத்தனை வேணும் நானும் படிச்சாலும் நீங்களும் படிச்சாலும் நம்ம புத்தி அப்படிதான் இருக்கு. कितनी भी हम शास्त्र को जानेंगे तभी हमारी बुद्धि वैसा की वैसा ही रहेगा। நகோமி எவ்வளவு கிருபை, எவ்வளவு சாட்சியா இருந்திருப்பாங்க அந்த அந்நிய பெண்கள் கிட்ட. लेकिन अन्य स्त्री के बीच में नहोमी कितनी गवाही के साथ रह सकती थी। देखिए எப்பவும் எனக்கு மனசுல வர்றது உயர்வு தாழ்வு ஒண்ணும் கிடையாது. लेकिन ऊंचाई दीनता इस कुछ भी नहीं है। அவருடைய சத்தியம் நம்மை நடத்தும். उनकी सच्चाई हमें चलाती है, தாழ்த்தாது. हमें वो दीनता नहीं करती। நிஜமே நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். सचमुच परमेश्वर हमें ऊंचाई करेंगे, ஒரு நாள் உயர்த்துவார். एक दिन जरूर ऊंचाई ஒருவரை करेंगे। ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். परमेश्वर को आशीष करना ही उनकी इच्छा है, நம்ம புத்தி தான் நம்மளை ஆசீர்வதிக்க விடாம அவர் கையை குறுக செய்கிறது. लेकिन हमारी बुद्धि ही उनका आशीष करने के लिए रोकती है। என் கண்களையும் உங்கள் கண்களையும் தேவன் திறப்பார். परमेश्वर मेरी आंखों आपके आंखों को परमेश्वर खोलना जरूरी है। गाना
गाना गाते समय दान दिया जाएगा। फादर करीब बहुत थैंक यू।